சேனல்ல டெக்னாலஜி வீடியோ பார்த்து உண்மையிலேயே ரொம்ப நாளாச்சுல நம்ம சேனல் வியூவர்ஸும் நிறைய பேர் டெக்னாலஜி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் வச்சுட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா இந்த வீடியோவை கிரியேட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் உங்களுக்கு ஒரு விதமான அமேசிங்னஸ் கிரியேட் பண்ணும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோலார் க்ரோ இதுதான் உலகத்திலேயே முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட சிறிய மடிக்கக்கூடிய லைட் வெயிட் சோலார் பேனல் சார்ஜர் அப்படின்றாங்க. ஸோ இனிமேல் பிளக் பாயிண்ட் எங்க இருக்குன்னு தேடி அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் வெளிச்சிருக்க இடத்துல இந்த சார்ஜரை விரிச்சு வச்சா ஆட்டோமேட்டிக்கா நம்ம போனுக்கு சார்ஜ் ஏத்திக்கலாம். இது வெளிச்சம் இருக்கிற பிளேஸ் மட்டும் கிடையாது, ஷேடோ இருக்கிற பிளேஸ்லயும் சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஃபாஸ்டா சார்ஜ் ஆகணும்னா 2 சார்ஜரை பேரலா கனெக்ட் பண்ணி போனுக்கு சார்ஜ் ஏத்தலாம். அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த சார்ஜர் வாட்டர் ப்ரூஃப் டெக்னாலஜி கொண்டது. ஸோ தண்ணி இதுல பட்டாலும் இந்த சார்ஜர் எதுவுமே ஆகாது. இது ரொம்ப லைட் வெயிட்டாவும் சிறுசாவும் இருக்கிறதுனால நம்ம பேண்ட் பையில கூட எடுத்து வச்சு எங்க வேணாலும் இதை கொண்டு போய்க்கலாம். இந்த சோலார் க்ரோ சார்ஜரை பத்தி எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். மேக்ஸ் பம்ப் 2 மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த மேக்ஸ் பம்ப் 2 கேட்ஜெட் தான். இந்த கேட்ஜெட் உண்மையிலேயே செம்ம கேட்ஜெட் அப்படின்னு தான் சொல்லியானும். ஏன்னா பம்பை வச்சு காத்தடிக்கவே சோம்பேறித்தனம் படுறவங்களுக்காகவே பயங்கரமா யோசிச்சு உருவாக்கப்பட்ட பம்பு தான் இந்த பம்பு. என்னடா இத்தனை குண்டா இருக்கு, இது பம்பான்னு கேக்குறீங்களா? உண்மையிலேயே இது பம்பு தான். எதுல நம்ம காத்தடிக்கணுமோ அதுல போய் இதை 3 வச்சுட்டு ஆன் பண்ற பட்டனை 3 டைம்ஸ் கிளிக் பண்ணா போதும் ஆட்டோமேட்டிக்கா அந்த பில்லோ இல்லாட்டினா பெட்டுக்கு காத்தடிச்சு கொடுத்துரும். இது உண்மையிலேயே ட்ரெக்கிங் போறவங்களுக்கு உண்மையிலேயே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பில்லோ இல்லாட்டினா பெட்டா காத்தடிக்கிறதுக்கு ஒரு பெரிய பம்ப் எடுத்துட்டு போகணுன்ற அவசியமே கிடையாது. இதை பாக்கெட்டுக்குள்ள எடுத்து வச்சு நம்ம ஜாலியா கொண்டு போகலாம். இதை ஆப்ரேட் பண்றது ரொம்பவே சிம்பிள். அதாவது இதுல இருக்கிற ஆன் பட்டனை 15 செகண்டுக்குள்ள 3 டைம்ஸ் டச் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிரும். அதே மாதிரி ஆஃப் பண்றப்பையும் 15 செகண்ட்ஸ்க்குள்ள 3 டைம்ஸ் டச் பண்ணா ஆஃப் ஆயிரும். இல்லாட்டினா அந்த பவர் பட்டனை 3 செகண்ட்ஸ் கண்டினியூஸா பிரஸ் பண்ணாலே ஆஃப் ஆயிரும். இதோட வெயிட் ரொம்ப கம்மி, அதாவது 160 கிராம்ஸ் தான் இதோட வெயிட். இதுவும் வாட்டர் ப்ரூஃப் டெக்னாலஜி கொண்டது. இதை யூஎஸ்பி மூலமா சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்றது மட்டும் கிடையாது, நம்ம போனையே இது கூட கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். அதற்கான சார்ஜிங் போர்ட்டும் இதுலயே கொடுத்திருக்காங்க. சோ உண்மையிலேயே இது ஒரு இன்னோவேட்டிவ் அண்ட் பெஸ்ட் கண்டுபிடிப்பு அப்படின்னு தான் சொல்லியானோம். இந்த ப்ராடக்ட் பத்தின எக்ஸ்ட்ரா டீடைல் வேணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், தாராளமா நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஐக்யூ விஷன் செக் எனக்கு ஒரு வீடியோல பெஸ்ட் இன்வென்ஷன் அப்படின்னா அது இந்த ஐக்யூ விஷன் செக் அப்படின்னு தான் சொல்லியானும். ஒவ்வொரு தடவையும் ஐ டெஸ்ட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போய் லைன்ல உட்காந்து காசு செலவு பண்ணி 1 டே ஸ்பெண்ட் பண்ணி ஐ டெஸ்ட் பண்ணிட்டு வர நபரா நீங்க அப்படின்னா உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா கிரியேட் பண்ணப்பட்ட கேட்ஜெட் தான் இந்த ஐக்யூ விஷன் செக். இந்த கேட்ஜெட் நம்ம வீட்டுல இருந்தபடியே ஐ டெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல ஐ டெஸ்ட் பண்றது ரொம்பவே சிம்பிளான மெத்தட் அண்ட் அது மட்டும் இல்ல ரொம்பவே அக்யூரேட்டான மெஷர்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் போன் எடுத்து இதுக்குன்னு கிரியேட் பண்ணப்பட்ட ஆப்பை ஓபன் பண்ணிட்டு இந்த கேட்ஜெட்டை போனோட கனெக்ட் பண்ணி நம்ம கண்ணில் வச்சா போதும் இந்த ஆப்ல இருந்து ரெட் அண்ட் கிரீன் கலர்ல 2 லைன்ஸ் ஓபன் ஆகும். அந்த 2 லைனை இந்த கேட்ஜெட்ல இருக்கிற ஆரோக்கியை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணணும். கம்ப்ளீட்டா அந்த 2 லைனும் கம்பைன் ஆகி எல்லோ லைன் ஆயிடுச்சுன்னா உங்களோட டெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த கேட்ஜெட்டை கழட்டிட்டு ஆப்ல நம்மளோட ரிசல்ட்டை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வீட்டில் இருந்தபடியே ஐ டெஸ்ட் பண்ணிட்டு ஆன்லைன்லயே கண்ணாடியையும் ஆர்டர் பண்ணிடலாம். இதோட அக்யூரசி 99.9% இதை யூஸ் பண்ணவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே இந்த கேட்ஜெட் பெஸ்ட் இன்னோவேட்டிவ் ஐடியா அப்படின்னு தான் சொல்லியானோ. இந்த கேட்ஜெட் பத்தின எக்ஸ்ட்ரா டீடைல் வேணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். கோமா ஐ உலகம் எவ்வளவுக்கு எவ்வளவு மாடர்ன் ஆயிட்டே போதோ அதுக்கேற்ற மாதிரி ஏர் பொல்யூஷனும் அதிகமாயிட்டே போகுது. ஸோ எந்த இடத்துல ஏர் பொல்யூஷன் அதிகமா இருக்கு கம்மியா இருக்குன்றத தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதனால ஹெல்த் இஷ்யூஸும் அதிகமாயிட்டே போகுது. ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுட்டு வாழணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு கேட்ஜெட்டை கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த கேட்ஜெட் உண்மையிலேயே ரொம்ப காம்பாக்டான கேட்ஜெட், அதாவது ரொம்ப சின்ன கேட்ஜெட், கையடக்கமா தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்ல இது ஏர்ல இருக்கிற CO2 லெவல், அதாவது கார்பன் டை ஆக்சைடோட லெவலை அக்யூரேட்டா காமிக்கும். அண்ட் அது மட்டும் இல்ல காற்றுல இருக்கிற டஸ்ட் தூசியோட லெவலையும் அக்யூரேட்டா காமிக்கும். என்விரான்மெண்ட்ல இருக்கிற டெம்பரேச்சரையும் அக்யூரேட்டா காமிக்கும். குழந்தைகளை வச்சிருக்க அம்மாக்களுக்கு உண்மையிலேயே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா தன் குழந்தைய சேஃப்டியான பிளேஸ்ல வளர்க்கணும்ன்றது எல்லா அம்மாவுக்கும் ஆசையா இருக்கும். ஸோ உண்மையிலேயே இந்த கேட்ஜெட் அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கேட்ஜெட் பத்தின எக்ஸ்ட்ரா டீடைல் வேணாலும் நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஹலோ டூ உண்மையிலே இந்த கண்டுபிடிப்பு ஒரு பயங்கரமான கண்டுபிடிப்பு அப்படின்னு தான் சொல்லியானோம். இது சிங்கிள் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு கிடையாது. இந்த கேட்ஜெட்டை சிம்பிளா ஆளினால் அழகுராஜா அப்படின்னு தான் சொல்லியானோம். ஏன்னா இந்த கேட்ஜெட் CCTV கேமராவாகவும் ஒர்க் ஆகும், வெப் கேமராவாகவும் ஒர்க் ஆகும், அதே நேரத்தில் வீடை ஸ்மார்ட் ஹோமாவும் மாற்றும். ஸ்மார்ட் ஹோம்னா நம்ம ஏதாச்சும் ஒரு லைட் ஆன் பண்ணணும்னா சுவிட்சை போய் ஆன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. வாய்ஸ் மூலமா இந்த ஹலோ டூக்கு கமெண்ட் கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்கா லைட் ஆன் பண்ணி விட்டுரும். அண்ட் அது மட்டும் இல்ல ஒரு LED டிவி மேல இந்த ஹலோ டூவை மாட்டிட்டோம்னா அந்த LED டிவி ஒயிட் போர்டா மாறிடும். ஸோ அதை ப்ராஜெக்ட்
பட்ஜெட் பிரசன்டேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்ல அந்த எல்இடி டிவில நம்ம எழுதுற எல்லா விஷயமுமே க்ளவுட்ல போய் ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். ஸோ ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஹலோ 2 கூட 4 மைக்ரோஃபோன்ஸ் வரும். ஸோ ரூம்ல எங்க இருந்து வேணாலும் நம்ம வாய்ஸ் கண்ட்ரோல் மூலமா இந்த ஹலோ 2 ஆப்ரேட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்ல இந்த ஹலோ 2 கூட கூகுள் அண்ட் அமேசான் அலெக்சாவை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ வாய்ஸ் கண்ட்ரோல் மூலமா டிவி ப்ரோக்ராம்ஸ் எதை வேணாலும் நம்மளால செலக்ட் பண்ணிக்கவும் முடியும். அண்ட் அது மட்டும் இல்ல இதுல இருக்கிற கேமரா 4K HD கேமரா. ஸோ ஆப்போனன்ட்ல இருக்கவங்களுக்கு நம்மளோட ஃபேஸ் கிறிஸ்டல் கிளியரா தெரியும். அது அவங்களோட நெட் நல்லா இருந்தா மட்டும்தான். ஹலோ 2 பத்தின எக்ஸ்ட்ரா டீடைல் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். விண்ட்வார்டு உண்மையிலேயே இது ஒரு வினோதமான கண்டுபிடிப்பு அப்படின்னு தான் சொல்லியானும். உலகத்திலேயே முதலா கழுத்துக்கு ஃபேனை கண்டுபிடிச்சது இந்த கம்பெனி தான். சவுத் கொரியாவை சேர்ந்த குக்கி கிராக் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் இப்படி ஒரு ஃபேனை கண்டுபிடிச்சிருக்காங்க. எதுக்கு வேலை பார்க்கறப்ப வேர்த்து விறுவிறுத்து வேலை பார்க்கணும், வேலை பார்க்கறதையே என்ஜாய் பண்ணிக்கிட்டே ஏசில உட்காந்துக்கிட்டு வேலை பார்க்குற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சுதான் இப்படி ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஐடியா பயங்கரமான ஐடியாவா இருந்தாலும் இதுக்குள்ள அவங்க வச்சிருக்கிறது ஒரு ஃபேன். அதுவும் இந்த ஃபேனை கழுத்துல மாட்டி வச்சு விளையாடுறாங்க. சப்போஸ் லைட்டா ஸ்லிப் ஆகி அந்த ஒர்க்கர் கீழே விழுந்தாலும் இல்லாட்டினா சோகத்துல இடிச்சாலோ கேஜெட் ஓபன் ஆகி ஃபேன் கழுத்துல பாஞ்சிச்சுன்னா என்னத்துக்கு ஆறுது, கண்டுபிடிக்கிறேன்னு இப்படி உயிரோடையா விளையாடுறது. இருந்தாலும் இவங்களோட திங்கிங்கை நம்ம பாராட்டியே ஆனும். இந்த ஃபேன் பத்தின எக்ஸ்ட்ரா டீடைல்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க தாராளமா கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். லூசிஸ் 2.1 பேம்பு லேம்ப் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இதை உண்மையிலேயே ரொம்ப கியூட்டான லேம்ப் அப்படின்னு தான் சொல்லியானும். ஏன்னா இதை ஃபுல் அண்ட் ஃபுல் உடனாலேயே கிரியேட் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல இது ஒரு வயர்லெஸ் லேம்பும் கூட. ஒன்ஸ் இதை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டா அப் டு 100 மணி நேரம் வரைக்கும் இந்த லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. அண்ட் அது மட்டும் இல்ல இந்த லைட்டோட கலரை நம்மளோட மூடுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். 16 மில்லியன் கலர்ஸ் இதுக்குள்ள இன்பில்ட்டாவே இருக்கு. ஸோ நம்மளுக்கு தேவையான கலரை நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒன் டச் பண்றது மூலமா இதை ஆன் ஆஃப் நம்மளால பண்ண முடியும். இதுல இருக்கிற USB சார்ஜிங் போர்ட் மூலமா நம்மளால சார்ஜ் பண்ணிக்க முடியும். அப் டு 450 லூமன்ஸ் வரைக்கும் இதால பிரைட்னஸ் கொடுக்க முடியும். ஸோ உண்மையிலேயே கொஞ்சம் வித்தியாசமா கியூட்டான ஒரு லைட் வேணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா இந்த லைட்டை வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லைட் பத்தின எக்ஸ்ட்ரா டீடைல் வேணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு. இது வரைக்கும் நீங்க பார்த்த டெக்னாலஜில எந்த டெக்னாலஜி உண்மையிலேயே உங்களை மிகவும் கவர்ந்தது? தங்களின் கருத்தை நீங்கள் தாராளமாக கீழே பதிவு செய்யலாம். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யம் நிறைந்த வீடியோஸ்களை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.